பாரம்பரியமா விருந்துனாலே கண்டிப்பா பாயாசம் இருக்கும். பாயாசங்களா? பாயசம் வெளியில கொடுக்குறாங்களா, கொஞ்சம் வரீங்களா? பாயாசம் வெளியவா? ஆமா. அந்த பாயாசத்துல வெரைட்டி பாப்போமா? என்னன்னா நீங்களும் பால் பாயசம் சேமியா பாயசம் தானே சொல்ல போறீங்க. அதெல்லாம் குடிச்சு குடிச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாமா? நாம புதுசா ட்ரை பண்ணுவோமா? என்ன நன்மை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நலனுணவம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாயாசம் இத நினைச்சாலே நம்ம மைண்ட்ல வர்றது பால், சர்க்கரை, சேமியா. ஆனா சிறுதானியங்கள்லயும் நம்ம பாயாசம் செய்யலாம், சூப்பரா இருக்கும். சிகப்பரிசி, அவல், குதிரவாளி, சாமை, வரகு, திணைன்னு சிறுதானிய வகைகளை நம்ம பயன்படுத்தி பாயாசம் செஞ்சு நம்ம சாப்பிடும் போது அது நாக்குக்கு சுவையாவும் இருக்கும், உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இது மட்டும் இல்லாம வாழைப்பழத்திலயுமே பாயாசம் செஞ்சு சாப்பிடலாங்க. அட, வாழைப்பழத்துல பாயாசமா? சூப்பரா இருக்குங்க. இவ்வளவு நன்மைகள் கொடுக்கிற சிறுதானிய வகை பாயாசங்கள் எல்லாமே நம்ம நலனுணவகத்துல காலையில 5:30 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கிடைக்குதுங்க. வந்து சாப்பிட்டு பாருங்க.